யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் உண்டு. நான் தங்கவயல் சரவணன். கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். 2026ல இப்ப சுக்கிரன் உச்சநிலை அடையறாரு. எங்க மீனராசியில. குருவோட வீட்ல சூரியனோட சஞ்சாரம் பண்றாரு. இது எந்தெந்த ராசிக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றது கொஞ்சம் விலாவரியா நான் பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்னி ராசி. இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க அழுத்திக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். அப்ப ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பமான நேரத்தில் கூட நம்மளோட இந்த வார்த்தைகள் கண்டிப்பா ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்ப நம்ம இந்த ராசிக்கு போலாம். நம்ம கன்னி ராசி. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தோல்விகள் மட்டுமே சந்திச்ச ஒரு ராசி கன்னி ராசி. ஏன்னா நம்ம ராசியில கேது பகவான் இருந்தாரு. நம்மள எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சாரு. குடும்பத்துல குழப்பம், பிள்ளைகளால் கலகம், சொந்த பந்தம் பாத்துட்டீங்க அப்படின்னா வச்சு எதிர்ப்பாயிட்டாங்க. உலகமே இருண்டு போச்சு. நாம மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா துடுப்பில்லாத படகுல பயணம் போட்டு இருந்தோம். கரைசேரமா கவுளமான்னு தெரியாத அளவுக்கு சில பேர் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே நிச்சயமா கன்னிராசிக்காரங்க நடந்திருக்கும். இப்ப அதுல இருந்து விடுபட்டாச்சு நம்ம. இப்ப கேது பகவான் நமக்கு பாண்டாம் இடம் இருக்கக்கூடிய விரைஸ்தானத்துக்கு போயாச்சு நமக்கு. கேது பகவான் ஞானக்காரன் தான். ஆனா குசும்புக்காரன். எப்படி பண்ணுவோம் நமக்கே தெரியாது. அப்படியே பாத்தீங்கன்னா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்பாருங்க. அதுல சரியான முறையில பதில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நம்ம இந்த கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்ல அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அவரு கேது பகவான் என்ன நினைக்கிறாரு அதே இடத்துல கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கைய ஒரு செல்லரசாக்கிடுவார். அது அவரோட குணம் அதுதான். இப்ப நமக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு, சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. எங்க கும்பராசியில. சனீஸ்வர பகவான் வீட்டுல இருக்கிறாரு. அவரும் கூட பாத்தீங்கன்னா நன்மை செய்யறாரு அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறத பல பேருக்கு பிடிக்காம போகும். உனக்கு என்னடா நல்லா சம்பாதிக்கிற, நல்லா போற, பிள்ளைக்கு சம்பாதிக்கிறாங்க, மனைவி சம்பாதிக்கிறாங்க, நீ செல்வாக்கு இருக்கிற, கோடீஸ்வரன் இருக்கிற, கம்பெனி வச்சிருக்கிற, தொழில் வச்சிருக்கிற அப்படின்ற அளவுக்கு இந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா இதை கொஞ்சம் ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா குருவோட வீட்டுல சூரியன் வந்துட்டார். இந்த பங்குனி மாசம் முழுசா அங்கதான் இருப்பார். அவரு கூட சுக்கிரன் உச்சநிலை அடைகிறார். எப்ப மார்ச் மாசம் 26ஆம் தேதி வரைக்குமே. இந்த மார்ச் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் பார்வை அது சிறப்பு பார்வை. அந்த சிறப்பு பார்வை என்னென்ன நீங்க சொன்ன மாதிரி இழந்தீங்களோ, என்னென்ன நம்ம ஒரு அவமானப்பட்டோமோ, அசிங்கப்பட்டோமோ, ஒரு கேவலப்பட்டோமோ, அதிலிருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நான் இல்ல, நான் குற்றவாளி இல்ல, நான் நிரபராதி, என்னால அதாவது நான் என்னால சாதிக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அது. இதுதான் கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னாவே ரொம்ப சாந்தமான குணம். எப்பவுமே தாய் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பீங்க. தாய் மாமன் வகையில சப்போர்ட் இருக்கும். ஆனா உங்களோட இயலாமை, உங்களோட பாத்தீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிருப்போம் நம்ம. அவ்வளவுதான், இவன் முடிஞ்சு போயிட்டான், நம்மளால பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு. என்னாலே ஜெயிக்க முடியும் சொல்லக்கூடிய ஒரு நேரமா தான் இப்ப நமக்கு இருக்குது. ஆனா அதை விட என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிதுன ராசியில பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு புதனோட அதிபதி நமக்கு. அங்க குரு உட்கார்ந்திருக்கிறார். அந்த குரு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க நமக்கு. 10ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது செல்வாக்கான இடம் தான், பாக்கியஸ்தானம் தான். தொழில், வளர்ச்சி, முன்னேற்றம், கீர்த்தி எல்லாமே அங்க இருக்குதுதான். ஆனா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்த உடனே அதாவது நேர்மையான தொழில் நமக்கு கொடுக்கவே மாட்டார். நேர்மையா பாத்துட்டீங்க அப்படின்னா பண்ணவே முடியாது. அதாவது நமக்கு இந்த தெய்வத்தினோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் மட்டும்தான் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கிருஷ்ண பகவான் பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களும் செய்வார் அவர். இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா லீலைகள்னு சொல்லுவாங்க. அது தவறான கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த லீலைகள் அப்படி சொல்லும் பொழுது அந்த வெண்ணெய் திருடி சாப்பிடுறது அது முக்கியமான விஷயம். அதாவது பாத்துட்டீங்கன்னா அவருக்கு பேரே வெண்ணெய் திருடின்ற ஒரு பேரே வந்துச்சு. அப்ப அது பண்ணினாலும் கூட பல பேர் ரசிப்பாங்க, பல பேர் அது பிடிக்கும். இதுதான் குருவோட பாத்துட்டீங்க அப்படின்னா முக்கியமான இடம் 10ஆம் இடம்.
அவரோட வந்து பலம், அத வந்து அவரோட வந்து குணம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ப. இப்படியாப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026 குறிப்பா மார்ச் மாசம், நீங்க வந்து பிள்ளைகள் பயங்கரமான தொல்லைகள், படிப்பு விஷயம், அந்த கட்டண விஷயம், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தேர்வு எழுத வைக்கிறோம். குரூப் தேர்வு அப்படி சொல்லும்போது எழுதுறாங்க, இல்ல எழுத போறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பலம் குடுத்து, "நான் இருக்கேன். உன்னால ஜெயிக்க முடியும். உன்னால பண்ண முடியும். உன்னால முடியல அப்படின்னா, யாராலயும் முடியாது." இன்னும் கூட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட சொல்லி, "நீ பண்ணல, இன்னொருத்தன் பண்றான்." அப்படி சொல்லி வந்து கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளும் ஜெயிக்கக்கூடிய நேரம் இருக்குது. கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு, அத வந்து அந்த குரூப் தேர்வு, அரசாங்க தேர்வு எழுதும் பொழுது. கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து, இது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு தள்ளி போட வேண்டிய விஷயம். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான். அப்படி சொல்லும் பொழுது, ஏமாற்றங்கள் அதிகமா சந்திக்க நேரிடும். ஏமாற்றம் வராம இருக்கணும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு. 4 பேர்ட்ட விசாரிக்கிறது. இல்ல இவன் பண்ணுவானா, செய்வானா அப்படி சொல்லும் பொழுது, நாமளே கொஞ்சம் கணிக்கிறது. இதெல்லாம் பண்ணி, சரியான முடிவெடுத்தோம் அப்படின்னா, அதுவும் நம்ம வந்து போற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்துல தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள, "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? ஏட்டிக்கு பட்டி ஏறாத நீ பாயாது மேடு" அப்படின்ற அளவுக்கு வந்து ஏன்னா வந்து 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவான், சனீஸ்வர பகவானோட வீட்ல இருக்கிறாரு. அப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வேண்டாதவங்க சொல்ற பேச்சு கணவர் கேட்பாரு. வேண்டாதவங்க, ஆகாதவங்க சொல்ற பேச்சு மனைவி கேட்பாங்க. அப்ப 3வது மனுஷன வீட்டுக்குள்ள விட்டோம் அப்படின்னா, அவங்களோட வார்த்தைய கேட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஐடியா கேட்டோம் அப்படின்னா, குடும்பம் ஒரு விரிசல், ஒரு பகை, ஒரு சிக்கல். கடைசி வரைக்கும் சேராம இருக்கிறதுக்கு, ஒரு டைவர்ஸ் வரைக்கும் கூட கொண்டுட்டு போற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த கன்னி ராசி பட்டின தான் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதே வெளிநாட்டுல செட்டில் ஆனவங்க, இல்ல வெளிநாட்டுல வேலை செய்றவங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து அந்த அந்த மாகாணத்துல, அந்த ஈராக்கு, பார்த்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா, இல்ல அப்படின்னா வந்து இந்த ரூபத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு எல்லாருமே 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்து இந்தியாவுக்கு திரும்புற மாரி இருக்கும். அந்த 11வது பேர் நம்ம பையன் இருக்கிறான், நம்ம பொண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த சந்தர்ப்பம் கொஞ்சம் வர்றதுக்கு தாமதமாகும். பயப்பட தேவையில்ல. உயிருக்கெல்லாம் ஆபத்துலாம் கிடையாது. உயிருக்கு ஆபத்து கிடையாது. அந்த உயிருக்கு ஆபத்துக்கு உண்டான அந்த பயத்த காட்டி, அதே மாரி சேஃப்டியா கொண்டுட்டு வந்துருவாங்க. யாரு? கேது பகவான். எப்படி கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னா, அவங்க அங்கிருந்து வரும்பொழுது, இங்க வந்தா தொழில் இல்ல அவங்களுக்கு. வேற வேலை தான் தேடணும். இல்ல அப்படின்னா அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 6 மாசம் வந்து லீவ் போட்டு மறுபடியும் கன்டின்யூ பண்ணணும். ஆனா கன்னி ராசி நேயர்கள் அப்படி கிடையாது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, தாமதமா வந்தாலுமே கூட, லேட்டா வந்தா கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த உள்ளூர்லயே அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, வந்து இந்த ஒரு மாகாணத்திலேயே அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும். அதே மாரி சம்பளமும் கிடைக்கும். அதே சம்பளமா தான் இருக்கும். கரெக்ட்டா நீங்க கவனிச்சுக்கங்க. சரிங்களா? அப்ப ஐய்யயோ! வந்துட்டானே, அப்புறம் வந்து எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு சோகமோ, இல்ல வருத்தமோ நமக்கு தேவையே இல்ல கன்னிராசி நேயர்களுக்கு. அதே சம்பளம், அதே வருமானம், அதே நிம்மதியோட ஒரு வாழ்க்கை கண்டிப்பா ஆகும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆபத்து கிடையாது. அதுக்கு உண்டான ரொம்ப அர்ஜென்ட் பட வேண்டாம். நீங்க பயப்படவே தேவையில்ல. கன்னி ராசி கழுவுற மீன்ல நழுவுற மீன். புதனோட ஆதிக்கம், குரு பகவானோட ஆதிக்கமும் கூட அது. சரிங்களா? எப்படியாப்பட்ட சூழ்நிலையும், எப்படியாப்பட்ட கஷ்டமான ஒரு கட்டத்திலயுமே கூட வந்து யாரோட ஒரு 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 உதவி, ஒரு கைய பிடிச்சு தூக்கி விடுற அளவுக்கு, காப்பாத்துற அளவுக்கு, ஒரு வழி நடத்துற அளவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. 10 குடையவன் குரு எல்லாத்துக்குமே பார்த்துக்குவான். அடுத்ததாக கவர்மெண்ட் வேலை செய்றீங்க, இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, இதுவுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக, கொஞ்சம் கவனமாக, அதாவது வந்து அந்த புள்ளி மட்டும் நீங்க பார்க்கணும். அது சரியான முறையில பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து, இந்த 2026 முடியறதுக்குள்ள அரசாங்க தொழில் பாஸ் ஆகி அரசாங்க தொழில் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கேது பகவான், சிக்கலை தரக்கூடிய ஒரு ராகு பகவான், இது முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதே மாரி வந்து அத அரசாங்கத்துக்கு கொண்டுட்டு போற அளவுக்கு சூரிய பகவான் இருக்கிறாரு. அதே மாரி வந்து 10ஆம் இடம் குரு பகவான் அப்படி சொல்லும்பொழுது வந்து, குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துல குரு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீ என்னாதான் கலகம் பண்ணிக்க, என்னாதான் வந்து இது ஒரு சிக்கல் பண்ணிக்க, நான் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல எல்லாமே சந்திச்சு பின்னாடி இவரு காப்பாத்துவார்.
இதெல்லாமே வந்து இந்த 2026 மார்ச் மாசத்துக்கு உண்டான கன்னி ராசிக்கு உண்டான யோகங்கள். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், உற்றார், உறவினர், சொந்த பந்தம் யாரோட பேச்சையும், யாரோட ஐடியாவும் கேட்க வேண்டாம் நீங்க. நீங்க என்னாதான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுனாலுமே கூட, அவங்க மூலியமா ஒரு தடங்கல் வந்துரும். "ஏன் இப்ப பண்ணணும்? ஏன் பொருளாதாரம் வேஸ்ட் பண்ற? ஏன் வந்து கடன் வாங்குற?" அப்படின்ற அளவுக்கு. அவங்களோட பேச்சு நீங்க கேட்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா, அதில நீங்க ஜெயிக்கலாம். 2வது வந்து திருமண யோகம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சரிங்களா? 7 கூடையன் அப்படி சொல்லும்பொழுது வந்து அது சனீஸ்வர பகவான் தானுங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க விருப்பப்பட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வேற இடத்துல வந்து சொந்தத்தில தேடுறோம், இல்ல அப்படின்னா வந்து மாப்பிள்ளை இதுதான், பொண்ணு இதான் அப்படி முடிவு பண்ணாலும் கூட, அதுல ஏதோ ஒரு கலகங்கள் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாமளே காரணமா இருக்கலாம். நம்மளோட சொல்லோ, இல்ல அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு மறுத்து பேசுறதுனாலயோ, இல்ல அப்படின்னா வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படி சொல்லும்பொழுது வந்து செய்றதுனாலயோ, இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, திருமணத்துக்கு உண்டான தடங்கல்கள் வந்துரும். அதனால வந்து அதாவது தனிப்பட்ட முறையில வந்து நீங்க ஒரு முடிவெடுத்து, இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுவுமே சீரும் சிறப்பாகவும் ஒரு கௌரவத்தோடும் கண்டிப்பாக நடக்கும். விருப்பப்படுறது, நம்ம விருப்பத்த சொல்லலாம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி. அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது ஏதோ பண்றோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய லெவல்லயோ, இல்ல அப்படின்னு யாரு கூட ஐடியா கேட்டு அந்த மாரி நீங்க பண்ண வேண்டாம். உங்களோட விருப்பத்த வந்து ஒரு மனசார அதாவது தெரியப்படுத்தும் பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு எளிமையாக சரிங்களா? அது எளிமையாக தெரியப்படுத்தும் பொழுது வந்து, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் வந்து நம்ம ஏத்துக்குவாங்க. இது கண்டிப்பா இதுவும் நடக்கும். அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெயினான விஷயம் குழந்தை பாக்கியம். குழந்தை செல்வம் அதுக்கு பேரு. அதாவது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். ஒரு கடைக்கு போறோம். இல்ல அப்படின்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். ஒரு சொந்தக்கார வீட்டுங்க கல்யாண காட்சி, ஒரு சீமந்தம் போறோம் அப்படின்னா, உங்க பேர் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அடுத்தது. சொத்து எவ்வளவு இருக்குது? வீடு அது எவ்வளவு இருக்குது? கார் வச்சிருக்கீங்களா? வண்டி வச்சிருக்கீங்களா? கேட்கவே மாட்டாங்க. எத்தன குழந்தைங்கன்னு மட்டும் தான் கேட்பாங்க. இதுதான் வந்து அதுக்கு பேரு தான் குழந்தை செல்வம். அப்ப அந்த நேரத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிருச்சு, 7 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் குழந்தை இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை விட அவங்க அதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க பாருங்க ஒரு காரணங்கள். பக்கம் பக்கமா இருக்கும். வச்சு செஞ்சுருவாங்க. சரிங்களா? இந்த டாக்டர பாரு, இந்த மெடிசின் எடுத்துக்க, இந்த சாமி கோயிலுக்கு போ, இந்த விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியும். இது கேட்டா அவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியும். அத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க. அதனாலேயே வந்து நல்ல நல்ல விசேஷத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, நல்ல காரியத்துக்கு போயிருக்கவே மாட்டீங்க. அப்படியாப்பட்டவங்கள வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அவங்க முகத்துல நம்ம கரிய பூசலாம் நம்ப. அதாவது வந்து, இப்ப இந்த நேரத்துல சரியான முறையில பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையானா வீட்ல குலதெய்வம் அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னா வந்து, 9 அகல் விளக்கு, நெய் தீபம் ஏத்தி பாருங்க. எந்த ஒரு குறையும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதுக்கு பின்னாடி வந்து நீங்க அதாவது ஒரு ட்ரீட்மென்ட்க்கு போனாலும் சரி, ஒரு விரதம் இருந்தாலும் சரி, தவம் இருந்தாலும் சரி, உங்க வீட்ல ஒரு குழந்தை செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு 70 வயசு, 80 வயசு, 90 வயசுல இருக்கக்கூடிய நேயர்கள் அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு, உங்களோட தலைமையில அதாவது இத்தன வருஷம் ரொம்ப கஷ்டம். நம்மள யாரும் மதிக்கல, நம்மள யாரும் கவனிக்கல. நம்ம ஒரு காட்சி பொருளா தான் இருந்தோம். நம்மள பத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயமா யாரும் பேசல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்மளை தேடி 4 பேர் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம், ஒரு திருவிழா, ஒரு நல்லது அப்படி சொல்லும் பொழுது வந்து, அப்ப நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேசுனா தான் பரவால்ல. நீங்க சொன்னா பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மகிட்ட வந்து அடைக்கலம் தேடி வருவாங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. சரிங்களா? அப்ப உங்களோட இழந்த கௌரவத்தையும், இழந்த கஷ்டங்களையும் இது நிவர்த்தி பண்ணும். நீங்களும் வந்து அந்த குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்க கால்ல விழுந்து அதாவது ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆசீர்வாதம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண போறேன், தொழில் தொடங்க போறேன், ஒரு பிசினஸ் எடுக்க போறேன், வெளிநாடு போறேன். இல்ல அப்டின்னா வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் நான் பண்ண போறேன். ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. இந்த மாரி ஒரு விஷயங்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து, நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கும். சொத்து, மண்ணு, ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு கரையம். இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். போற போக்குல வந்து ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம கேள்விப்படுறோம். இல்ல ஒரு வீடியோ பார்க்குறோம். அதுல ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படி சொல்லும்பொழுது வந்து, அப்ப நம்ம டக்குன்னு உரைக்கும். நாம வாங்குன என்ன?
நம்ம நீண்ட நாள கனவு இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து சடனாக ஒரு காரியம் பண்ணலாம். நீண்ட நாள் திட்டம் போட்டது நடக்காது. சடனாக ஒரு காரியம் பண்ணுவோம். அந்த சடனாக காரியம் பண்ணும்பொழுது கையில் 10 காசு இருக்காது. நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு அந்த தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். இது நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக வீடு வாசல் மண்மனை அப்படி சொல்லும்போது சொல்லியாச்சு. அதேமாரி வச்சு பார்க்கும்போது விவசாயம் பூமி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை பார்த்துக்குங்க. 6ஆம் இடத்துல வந்து ராகு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால உருவமற்ற செலவுகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், வீண் செலவுகள், விரை செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதில் கொஞ்சம் பார்த்துக்க நீங்கள் சரிங்களா. இது வந்து கன்னி ராசி பற்றி பொதுவான தகவல்கள். இது வந்து உங்களோட ஜாதகம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் இல்லை, டைம் இல்லை, ராசி இல்லை, நட்சத்திரம் இல்லை, திசை இல்லை, புத்தி இல்லை, அந்தரம் இல்லை சரிங்களா. இது வந்து ஒரு காலண்டர் பார்க்குற மாதிரி தான். இதை விட உங்களோட தெளிவான விளக்கம் வேணும். இதை விட வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கணும், சூட்சமங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னோடய நம்பர் கீழே இருக்குது. அது சரியான முறையில் ஃபோன் பண்ணி மெசேஜ் மூலியமாக நீங்கள் வந்து தொலைபேசி வேலையும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அதேமாதிரி பெல் பட்டன் அமுத்துங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் அமுத்திக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு பதில் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.